நிறைய பிரயோசனம் இருக்குது இந்த வீட்டால். இதில் பாருங்கள், நீங்களே பாருங்கள், பசுமையாக தெரியும். சுற்றவரையெல்லாம் நிறைய அரசு நிறுவனங்கள் இருக்குது. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 ஹோல் கிச்சன் இருக்குது. தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம். யாழ்ப்பாணம் நகரேண்டிய பகுதியில் வீட்டோட தரமான காணி ஒன்று விற்பனைக்கு வந்துட்டாக்கு. பயன்தரு மரங்களும் கூட இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குது, வாங்குறதுக்கு யாரை தொடர்பு பண்ணணும், எல்லா விவரத்தையும் தெளிவாக போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த வீட்டு காணிக்கு எப்படி வரான்னு காட்டுறேன் பாருங்க. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேருந்து வரும்போது, அதாவது கச்சேரியிலேருந்து வரும்போது 2 கிலோமீட்டருக்குள்ளே இந்த காணி இருக்குது. எங்கேண்டா குருநகரில் தான். இங்கே பாருங்க, கச்சேரியிலேருந்து ஏனையன் வீதியில் யாழ்ப்பாணம் நோக்கி விரைக்குள்ள இடப்பக்கத்தில் வந்து பழைய பூங்கா வீதி வரும். இப்படியே திரும்பி நான் போகிற மாதிரி இப்படியே போய்கொண்டிருக்கேக்கல இடையில் 2-3 சந்தி வரும். சந்தியிலையும் கழிஞ்சு நீங்கள் நேரே அப்படியே போய்கொண்டிருக்கணும். போய்க்குள்ள கடைசியாக வந்து கடற்கரை வரும். இதில் பார்க்கறது உங்களுக்கு பஸ் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அதால் வந்து வெலப்பக்கம் திரும்பணும். இப்படியே வெலப்பக்கம் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மேல் மாடி வீடு வருது. அந்த மேல் மாடி வீட்டுக்கு பக்கத்தால் அந்த ஒழுங்க போது பாருங்க. இந்த ஒழுங்கையால் போக வந்து இந்த வீட்டுக்கு இப்போ வந்துட்டேன். உள்ளே போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டு காணி வாங்க போகணும்னு சொன்னால் முதலாவது யோசிக்குமே அந்த சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதால் நம்ம அந்த தெளிவாக காட்டுற நேரியல்வில் இங்கே பாருங்க. இதில் ஒரு ரோட்டு தெரியும். இதால் தான் வந்து நம்ம அந்த பாதை இது வந்து சின்ன நாயருக்கு மேலே இந்த பார்க்கல இது 15 அடி கிட்ட ஒரு லொரி வந்து போகக்கூடியது தான். அதால் வந்து உள்ளுக்குள்ள வீடு இருக்கிறதால இதில் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரோட்டு ஓடிட்டு மட்டும் பயம் இல்லை. இங்கே பாருங்கள், திருப்பி காட்டுறேன். இதில் இந்த ரோட்டை லாக்கள் வரவங்களுக்கு தெரியும். இதில் வந்து முக்கியமான ஒரு இடம் இருக்குது, வந்து ஹாஸ்பிட்டல், ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதில் கூடுதலாக அந்த ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் பிரபலமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட இந்த இடத்துல நிறைய அரசு நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. சுற்றவரையெல்லாம் நிறைய அரசு நிறுவனங்கள் இருக்குது. இங்கால திருப்பி காட்டுறேன் பாருங்க. இங்கால வந்து யாழ்ப்பாணத்திலே அது உங்களுக்கு தெரியும், உயர் தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறது வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய மரங்களும் கூடின இடம், ஆக்களும் சரிந்து வாழ்கிற பகுதி தான் வந்து. இதில் இந்த வீட்டை வாங்கினால் எதுக்கு பயன்படும் என்று யோசிச்சா, நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டி மேல்மாடி வீடு கட்டி வசிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அதை விட இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலையை நீங்கள் அமைச்சு கொள்ளலாம். குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி விரும்பின மாதிரியான ஒரு தொழிற்சாலையை அமைக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால நீங்கள் இதை வந்து ஒரு வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியாவது ஒரு வீட்டை கட்டி செய்யலாம். இங்கால தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கிறதால பிள்ளைகள் எல்லாம் தூர இடங்கள்ல இருந்து கல்வியக்க வரதால இந்த இடத்துல வாடகை கொடுக்கக்கூடிய மாதிரி மாக்கலாம். அதை விட இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறதால இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் செய்யலாம். நிறைய பிரயோசனம் இருக்குது இந்த வீட்டால். தென்னை பனைமரங்கள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். இது குருநகரில் வந்து யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு கிட்ட வரக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. வீட்டு காணிக்குள்ளே காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 பயன்தரு தென்னை மரங்கள் நிற்கிது. அதாவது இளங்கண்டா நிற்கிது. 17 தென்னை மரங்களும் வந்து நல்லா காய்க்கிற தென்னை மரங்களாக தான் இருக்குது. இதில் பாருங்க, நீங்களே பாருங்க, பசுமையாக தெரியும். இங்கே அந்த தென்னை மரங்கள் எல்லாம் நிறைய பறவைகள் எல்லாம் கூடு கட்டி, இந்த காகங்கள் எல்லாம் கூடு கட்டி இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளவுத்துக்கு செழிப்பாக இருக்குது. இந்த இடம் பசுமையாக இருக்குது. இந்த சூழலுக்குள்ளேயே இங்கே இந்த 17 தென்னை மரங்களையும் பார்க்கல அந்த குளிர்மையாக இருக்குது. இந்த மரத்துக்குள்ளே வந்த அப்புறம் அதான் உங்களுக்கு ஏரியல் வியூவில் அதை காட்டுறேன்னு பாருங்க. இங்கே வேறு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம் தெளிவாக. இங்கே பாருங்க, காணிக்குள்ளே போய் வந்து காட்டுறேன் எல்லாத்தையும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளமையான தென்னை மரங்கள் எல்லாம் நிற்கிது. அங்கால காணியை சுற்றி வந்து சுவர் இருக்குது, மதிச்சுவர். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இது காணிக்க உள்ளாக்கள் சின்ன கோழி பண்ணை செய்யணும் போட தற்காலிகம் இருக்கிறார்கள். அந்த பண்ணையை வச்சிருக்கணும். இங்கால போய் உங்களுக்கு காட்டினா அந்த மதில்கரை ஓரமாக வெளியால் காட்டுறேன் பாருங்க. அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு ரெயினேஜ் ஒன்று இருக்குது. இந்த கால்வாயில் வந்து இங்கே நாங்கள் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கினா கூட, இந்த காணியை வாங்கி ஒரு தொழிற்சாலை செய்தால் கூட கழிவு நீரை வந்து இந்த ரெயினேஜில் வாய்க்காலில் கலக்க விட்டுடலாம். ஏன்னு சொன்னால் உயரமான ரெயினேஜாக இருக்குது. அதோட இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து கிணறு இருக்குது. இங்கே இருந்தே வந்து வீட்டுக்கு தேவையான சுத்தமான குடிநீரை வந்து இந்த கிணற்றின் மூலம் தான் பெற்றுக்கொள்ளணும். இப்போ குறிப்பாக குருநகர் மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் மூலமாக தண்ணீர் எடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து நேரடியாகவே சுத்தமான குடிநீரை வந்து இந்த கிணத்துலேருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மோட்டர் மூலமாக எடுத்து டேங்கிக்கு ஏற்றி குழாய் மூலமாக பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல தண்ணீர் பிரச்சனைன்றதும் இங்கே இல்லை. இங்கால வந்து காட்டுறேன் மிச்சத்தையும் பாருங்க. ஒவ்வொன்றாக வீட்டுக்கு பின்னுக்கு மரங்கள் நின்றாலும் வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்க ஒரு இடவசதி ஒன்று இருக்குது. ஒரு பெரிய ஒரு இடவசதி வெள்ளப்புறத்தில் பாருங்க. இதில் ஒரு வீட்டில் ஒரு நிகழ்வண்டா ஒரு பந்தல் அமைக்கிறதோ அப்படியான எல்லா கர்மங்களுக்கும் வந்து இந்த இடவசதி வந்து பெரிய உதவியாக இருக்கும். சில இடங்கள் உங்களுக்கு தெரியும் இடவசதியே இல்லை, அப்படியே வீட்டோட சேர்ந்ததாகவே காணி இருக்கும். ஆனால் இது வந்து இடவசதியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறையவே. அப்படியே பின்னுக்கு போய் பார்த்தோம்னா அந்த வீட்டோட சேர்ந்து தான் வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டி இருக்கணும் பாருங்க. அது புதுசாக தான் இப்போ கட்டப்பட்டிருக்கு, பூசாமல் இருக்குது. அப்படியே நேர நாங்கள் பின்னுக்கு போய் பார்ப்போம் இன்னும் என்ன பயன்கள் இருக்குன்னு சொல்லி. இந்த காணிக்குள்ள கீழே நிலத்தை பார்த்தா கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. கல்லுகள் எல்லாம் கூட்டப்பட்டு மணல் தன்மையாக தான் இருக்குது. எல்லாத்தில் கழித்தரை இல்லை. இங்கால வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்ட போகிறோம். பின்னுக்கு முன்பக்கம் தானே பார்த்துனாங்க, இனி பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் இதில் பாருங்க தென்னை மரம் எல்லாம் இங்கால
வந்து சேர்ந்து இணைந்ததாகவும் தென்னை மரங்கள் நிற்கிது. எல்லாம் இளம் கண்டு இங்கால பாருங்க முருக்க மரம் ஒன்று நிற்கிது. இதுக்குள்ள ஒரு இடவழி ஒன்று இருக்குது பெருசா நிலத்தில். இதுலேயும் வந்து நாங்கள் என்னதையும் ஒரு ஒன்றை கட்டி செய்யலாம். அந்த சுவர் மதில் சுவர் வந்து பெருசாக இருக்குது. தொடர்ந்தும் 2 பனை மரங்களையும் நிறைய பனம்பழம் இருக்குது. ஒரு 5 மரம் தான் பாருங்க, உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நேரியல். 2 மரங்களுமே நல்லா காய்ச்சிருக்கு. நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த வீட்டு காணி வந்து சொந்த ஒருத்த காணி தான். இந்த வீடியோ முடிவில் வந்து தொடர் விளக்கத்தை போடுறேன். இன்னொன்று சொல்லணும், இந்த காணியின் அளவை நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள். 3 பரப்பும் 6 குழியும் இருக்குது. இந்த காணியின் விலை எவ்வளோன்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்கள். தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்படுத்திங்கன்னு சொன்னால் சொல்லி வினம் என்னென்னு சொன்னால், சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் போகிற விலைகளோடு ஒப்பிட்டு ஒரு நியாயமான விலையில் காணியை கொடுக்க இருக்கணும். பிரயோசனமாக இருக்கும். அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்படுத்திங்கண்டா சரி. இதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படியே வீட்டோட பனை மரங்கள் தென்னை மரங்கள் எல்லாமே வீட்டோட இருக்குது. காணியும் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நான் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயத்தை சொல்லணும், இப்போ நாங்கள் காணிக்க இருக்கிற வீட்டின் உட்பகுதியை நாங்கள் ஒருக்கா பார்க்கல. அதே மாதிரி இருக்கா பார்ப்போம், எத்தனை ரூம்ஸ் இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் இருக்கா காணியின் உட்புறத்தில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்களே இப்போ நான் குறிப்பிட்டதை விட மேலதிகமான ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை உட்படுத்தி இந்த காணியை பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து பல பேர் வந்து பல ஐடியா வச்சுருப்பீங்க. அந்த பிளான்களை வச்சுக்கொண்டு இந்த காணியை பயன்படுத்தலாம். இப்போ வந்து உள்ளுக்குள்ள வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்ற நிலைமை ஒரு உள்ளுக்கு போய் பார்ப்போம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 ஹோல் கிச்சன் இருக்குது. 2.5 வந்து பெரிய அறையாக இருக்குது. இந்த இதில் இருக்கிற மாதிரி பெரிய அறையாக இருக்குது. 1 அறை வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சின்னனாக இருக்கும். அதை விட அங்கால கிச்சனும் இருக்குது. கீழே வந்து மாபிள் பதிச்சிருக்கு பாருங்கள். புதுசாக மாபிள் பதிச்சிருக்கணும். இங்கால கிச்சன், இதில் காட்டுற வந்து கிச்சன். இங்கால தான் அந்த சின்ன அறைன்னு சொன்னார். இங்கால வந்து ஹோலை பார்த்தோம்னா ஒரு அன்னளவான சதுர அமைப்பை கொண்டதாக தான் இந்த ஹோல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 அறைகளுக்கு நேராக ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னால் அந்த நிகழ்வுகள் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பாக நல்ல சதுரமாக இருக்குது. மேலே லெவல் சீட் அடிக்கி ஃபேன் எல்லாம் போட்டு லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்குது. குறிப்பாக சொல்லணும், இந்த கீழே வந்து மாபிள் புதுசாக தான் பதிச்சிருக்கிறோம். அதை விட லெவல் சீட்டு நல்ல அமைப்பாக செய்திருக்கிறோம். அதாவது வீட்டில் எது நிகழ்வுகள் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹோலவே நேரடியாக பாய்க்கக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்குது, பார்க்க தெரியுது. இன்னும் சொல்லணும், இப்போ தற்காலத்தில் வீட்டோட காணி வாங்குறாங்க. வீட்டை அடிச்சு போட்டு வந்து தங்கட ஐடியாவில் புதிய வீடெல்லாம் கட்டுவினேன். இப்போ நீங்கள் கூட இந்த இடத்துல வந்து ஒரு மேல்மாடி வீடு கட்டக்கூடிய அளவுக்கு அமைப்பாக இருக்குது. இந்த இடங்களில் மேல்மாடி வீடுகளும் பல இருக்குத்தானே. அப்போ நீங்கள் அப்படி கூட ஒன்று செய்யலாம். தொடர்ந்து இந்த வீட்டுக்கான விடயத்தில் தோப்பானாங்கன்னு சொல்லணும். யாழ்ப்பாணம் மாவட்ட சீலத்திலேருந்து 2 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதோ அல்லது ஒரு ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அமைக்கிறதோ நீங்கள் விரும்பிய எதனையும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு காணியொன்று விற்பனைக்கு வந்துட்டாக்கு வீட்டுக்காணி பயன்தர மரங்களோட சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் போகிற விலைகளோடு ஒப்பிட்டு நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. மிகுதி விடயங்களை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதை விட தொலைபேசி இலக்கத்தையும் போட்டிருக்கிறேன். நீங்கள் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்து தயக்கம் இல்லாமல் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளலாம். மேலும் ஏதாவது அறிஞ்சு கொள்றதா இருந்தாலும் நீங்கள் உள்நாடோ வெளிநாடோ இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கொமெண்ட் பதில தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். இதுபோல் நிறைய வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணுமா இருக்கும். இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு இதுபோல் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.